ஸோ இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூத். நீங்களாம் யூத்தா? நீங்கள் எல்லாருமே யூத்து. ஓகே, குட். ஸோ ஆர் யூ பிளெஸ்ட்? ஆர் வி பிளெஸ்ட்? ஆர் வி பிளெஸ்ட்? ஆர் வி பிளெஸ்ட்? எஸ் ஆர் நோ? இன்ட்ராக்ஷன் செக்ஷன், ஜஸ்ட் இன்ட்ராக்ட் வித் மீ. எஸ். எஸ். என்னத்தினால பிளெஸ்டாக இருக்கீங்க? அந்த ஸ்லைட் மாற்றுமா? தேர்ட் ஸ்லைட். ஓகே. ஆர் வி பிளெஸ்ட்? எஸ். எல்லாருமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்கம்மா. ஸோ the children without happiness. Are we happy with our parents? Yes. Are we happy with good house and everything? So there are children without happiness and without house. Ma, next slide pogma. Are you busy? Stuck ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இட் டசன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஹவுஸ் இல்லையா? ஸோ பட் வி ஆர் பிளெஸ்ட், ரைட்? ஓகே. த நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ குட் எஜுகேஷன் இல்லையா? நமக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்குது. பட் மற்ற குழந்தைங்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ ஈவன் தென் ஒய் ஆர் வி நாட் ஹாப்பி? தட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க் இல்லையா? நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா? காலேஜுக்கு போகும்போது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ நமக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வேணும். ஓகே. என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான் காலேஜில். ஓகே. ஸோ அவன் வச்சுருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது நீ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? உன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட அதை கேட்பேன் கண்டிப்பாக இல்லையா? ஆப்வியஸ்லி. அப்போ கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட பணம் இல்லை, ஐஃபோன் வாங்கிறதுக்கு கொடுக்க முடியாது. பட் நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவோம். சே, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். இது தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் இல்லையா? பட் நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. ஓகே. ஜோபின் எங்கேயோ போயிட்டாரு. Main reason for failure in our life. What is the main reason for failure in our life? Main reason? Lack of? Very good. A wrong mindset. Lack of understanding. A wrong mindset. Bad habits. Okay. அப்புறம் என்ன சொல்லலாம்? A poor environmental. அதாவது நம்மளுடைய சரௌண்டிங் எப்படி இருக்குது? இப்போ காலேஜ் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் நம்ம போனோம்னா நம்மளுடைய சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்டலில் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோம்? நம்ம அவங்க கூட ஒத்து போகிறோமா, இல்லை நம்மளை தனியாக பிரித்து வச்சுக்கிறோமா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்தது. எஸ், வி ஆர் பிளெஸ்ட் பை குட் ஃபாதர், குட் மதர், வித் குட் ஹவுஸ், அண்ட் மோர் தென் தட் வி ஹாவ் அ குட் சர்ச். And we have a beautiful God who can hear our prayers. He can listen to our prayers. He will answer to your prayers. Yes? Yes, we are blessed. Okay. So, இந்த காலகட்டத்தில் டீனேஜர்ஸ், அதாவது டீன்ஸ், நீங்கள் இந்த இதுதான் this is very 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 important stage in your life. அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஏன்னா இந்த வயசில் தான் நீங்கள் தவறான வழிக்குள்ளே போக முடியும். ஏன்னா இந்த வயசில் தான் பன்னிக்குட்டி கூட ரொம்ப அழகாக தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ் சார் நோ? பன்னி குட்டியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது வளரும் போது எப்படி இருக்கும்? சே, அசிங்கமாக இருக்கும் இல்லையா? த சேம் திங். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஏஜில் நம்ம கரெக்டாக நம்மளோட வழியில் கரெக்டாக நம்ம போகும் பொழுது நமக்கு என்ன இருக்கும்? ஆண்டவரை பிடிச்சு அவரோட வழியில் போகும் பொழுது நமக்கு எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் அப்போவுமே
இந்த ஏஜ்ல நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும் இல்லையா? டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வரும்? அதுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு 2 கேரக்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா உங்களுடைய ஸ்கூல்ல, காலேஜஸ்ல? எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? இல்லை, எல்லாம் நல்லவங்க தான் இல்லையா? ஓகே, குட். ஜோபின், உனக்கு? ஆமா, ஜோபின் அக்செப்டட். குட். ஓகே. சீக்கிங் love with whom is very important in our life. Seeking love, the relationship matters a lot இல்லையா? Seeking love with a girl, that is not a real love இல்லையா? இப்போ வந்து ஒரு பெண்ணை நேசிக்கிறத விட ஆணை நேசிக்கிறதும் பெண்ணை நேசிக்கிறதும் ஒரு நியூ ட்ரெண்ட் ஆயிட்டு போகுது இல்லையா? LGBTQன்னு சொல்லி புதுசா ஒரு கூட்டம் உள்ள வருது இல்லையா? இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஏஜ்ல நீங்க இதெல்லாம் கடந்து வரும்போது தான் தேவனோடு சார்ந்து வாழ முடியும். ஏன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, தேவன் பரிசுத்தரா இருக்கிறார் இல்லையா? பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இந்த வயதுல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு வயதா இருக்கிறது. சரியா? இந்த இடத்துல தான் நம்ம ட்ரக்ஸுக்கு அடிக்டட் ஆகிறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்கூல்ஸ்ல, நிறைய காலேஜஸ்ல ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ட்ரக்ஸ் எடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படுது, அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் நாளடைவில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய லைஃப்ல என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்களோ அது அவங்களுடைய வாழ்க்கையில பண்ண முடியாதபடிக்கு அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு தேவையானது என்னது? ஒரு ட்ரக். அந்த நேரத்துக்கு என்ன? எனக்கு ஒரு ட்ரக் வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. சரியா? அடுத்த ஸ்லைடுக்கு போ. ராங் மைண்ட் செட். நம்மளுடைய மைண்ட் செட் ராங் மைண்ட் செட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனி எக்ஸாம்பிள்? நம்மளே யோசித்துக்கோங்களேன், நான் ஒன்றுத்துக்குமே யூஸ்லெஸ். இட் இஸ் அ ராங் மைண்ட் செட் இல்லையா? நம்மளையவே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறது. நம்ம மோட்டிவேட் பண்ணணும். நம்ம வந்து தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, இது என்னால் பண்ண முடியாது, இதை என்னால் செய்ய முடியாது, அவனால் செய்ய முடியும் ஆனால் என்னால் செய்ய முடியாது. பட் நீங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ்டாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் அவங்களால செய்ய முடியும், ஆனால் உங்களால் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்கிறது உங்களையே. ஓகே, நெக்ஸ்ட் இமோஷனல் ஓவர் ரியாக்ஷன்ஸ். இது இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, நம்ம தனிமையில் இருப்போம். ரொம்ப என்ன பண்ணுவோம்? தனிமைக்குள்ளே போகுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிப்ரெஷனில் போயிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will end up our own life. சூசைடில் போய் முடியும். ஓகே. இன்னொன்று விஷயம் என்னன்னா, நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நம்ம பேரண்ட்ஸுமே அப்படி தான் பண்ணுவாங்க அந்த தப்பை. அப்படி பண்ணும்போது நம்மளுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணுவோம்னா, கம்பேர் பண்ணி பேசுவோம். அந்த கம்பேரிஷன் வந்து இருக்கவே கூடாது நம்மளுடைய லைஃப்பில். ஏன்னா நமக்கு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய லைஃப்பில் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியும். அதை மீறி நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது, அவன் நல்லா பண்ணுறானே, அவனை விட நான் பெட்டராக பண்ணணும். ஓகே, யூ கேன் டூ இட். பட் நீ உனக்கு என்ன கிடைக்குதோ அதில் யூ ஹாவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் யூ ஹாவ் டு பி ஹாப்பி வித் தட். ஓகேவா? அடுத்தது அவாய்டன்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். தே மே ப்ரிஃபர் டு ஸ்டே வித்தின் தேர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் டு ப்ரிவெண்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? ஓகே, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. யூ கேன் see lots of other bad people. அவங்க கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? டேனியல் இன் த சென்ஸ், டேனியல் எப்படி ஒரு எக்ஸாம்பிள்? டேனியல் எது படி சொல்கிறீங்க? டேனியல் வந்து அரச இதில் தான் இருந்தான், அங்கே தான் வேலை செஞ்சான். அங்கே அந்த டேபிளில் இது வச்சாங்க, என்ன வைன் வச்சாங்க, ஃபுட்டெல்லாம் வச்சாங்க. அவன் வந்து அன்க்ளீன் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சாங்க.
அவன் வந்து அந்த மக்களோட தான் இருந்தான், ஆனா அதெல்லாம் இது பண்ணாம இருந்தான். செப்பரேஷன். ஓகே, ஒரு வார்த்தை. ஓகே, குட். ஓகே, அடுத்த ஸ்லைட் போலாமா? டு வி சீக் ட்ரூ லவ்? டு வி சீக் ட்ரூ லவ்? நான் முன்னாடி சொன்னது போல, டு வி சீக் ட்ரூ லவ். ஒரு பொண்ணோட நேசம் கிடையாது. டு வி சீக் ட்ரூ லவ்? திஸ் இஸ் த ஒன்லி வே. என்ன வே? த கிராஸ். Cross is the only way. That is true love. Okay, next slide. The champion who became a clown. Guess who's that? ஆனா நீ சொல்லக்கூடாது, நீ பார்த்துட்ட ஸ்லைடை, நீ பார்த்ததானே, நீ சொல்லக்கூடாது, நீ சொல்ல பார்க்கலாம். Any clue, uncle? Any clue? பா, any clue பா. Go to the next slide. Is it Samson? Very good. Samson. Okay. சாம்சனை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? What do you know about Samson? He Good points. 5 good points and 5 bad points. He was a God-fearing man. God-fearing man? Really? No, he had God's grace upon him. Ah, very good. Yeah. வெரி ஸ்ட்ராங் பர்சன். வெரி ஸ்ட்ராங் பர்சன். வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, பைபிள்லயே வந்தா ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஓகே, அப்புறம் then through him God killed lot, like he went against a lot of Philistines and you just slaughter them like that. That much powerful he was. For God's sake? Yeah. For God's sake. When that Holy Spirit will come upon him, he will just smash them like Hulk. Okay. Okay. Okay, ஒரு வசனம் படிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Judges 13, chapter 13, verse 24. And the woman bore a son and called his name Samson. Ah. And the boy grew up and the Lord blessed him. The Lord blessed him. யாரு? Samson. சாம்சன். ஓகே, இது நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லை. சாம்சனுடைய அப்பா அம்மாவுக்கு, மனோவாக்கு குழந்தைங்களே கிடையாது. ஓகே, தே ஆர் ப்ரேயிங் ஃபார் த பேபி. வரவே இல்லை. பட் ஒரு ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு 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 கட்டளைகளை கொடுக்குறாங்க. அந்தபடி தான் சாம்சனை வளர்க்க போகிறாங்க. ஓகே, ஸோ அங்கே பார்க்கும்பொழுது ஒரு 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 கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தது? சாம்சனை. ஓகே, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். But his father and his mother said to him, Is there not a woman among the daughters of your kinsmen or among all our people, that you must go and take a wife from the uncremenced? ஓகே, சரி, நான் அது கீழே தமிழில் படிக்கிறேன். அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அதாவது அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே சாம்சன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெலிஸ்தியர் பெண்ணை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய கண்களுக்கு எப்படி இருக்காளாமாவோ ரொம்ப அழகாக இருக்கிறான். பட் அவனை தேவன் என்னத்திற்காக தேர்ந்தெடுத்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறதுக்கு, மீட்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, சாம்சனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் சாம்சனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணி வளர்த்துருப்பாங்கன்னா, சர்ச்சில் வளர்ந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் சொல்லுவோம், சாம்சனை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. சாம்சன் வந்து சர்ச்சில் வளர்றாரு. எப்பொழுதுமே பைபிள் வசனம், எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு, ஜபம் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் ஆனால் அவனுக்கு இதை விட இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களும் அவனுடைய கண்களுக்கு இனிமையான காரியங்களும் மாத்திரம்தான் என்னவா இருக்கு, இன்பமாக இருக்கு. அதான் சாம்சன் என்ன சொல்கிறான்னா, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே என்ன பண்ணுறாங்க, நமக்கு
இருக்காங்க பெண்கள், ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை. இங்கே சாம்சனை குறித்து நான் ஏன் பேசுகிறேன்னா, அவனுடைய கண்களின் இச்சையின் நிமித்தம் அவனுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டான். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை வரும் பொழுது நம்மளுடைய கண்களில் தான் பாவம் இருக்கும். இந்த வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணில் பார்க்கும் பொழுது அதை அடைய வேண்டும் என்று நினைப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஓன்லி அ கேர்ள், ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஒரு பைக் ஆகட்டும், ஒரு கார் ஆகட்டும், எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்ணின் இச்சை தான். அது ஒரு பெண்ணை மாத்திரம் குறிக்காது. இது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், சாம்சனோட காரியத்தை நான் சொல்கிறேன். பட் ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் அது மாத்திரம் கிடையாது. மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு தான். கேம்ஸ் ரொம்ப நேரம் விளையாடுறோம். இப்போ குழந்தைங்க எல்லாருமே அடிக்டட் டு த கேம்ஸ் இல்லையா, மொபைல் கேம்ஸ். அதே மாதிரி குழந்தைங்க எல்லாருமே ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதை தான் பார்ப்பாங்க, அடிக்டட். அப்போது அவங்களுடைய கண்கள் எதில் ரொம்ப நோக்கமாக இருக்குதோ அந்த நோக்கத்தின்படியே அவர்களுடைய வாழ்க்கையும் மாறிப்போகும். இங்கே சிம்சோனும் அதே போல தான். அவன் கண்களுக்கு எது இனிமையாக தெரிகிறதோ அதன் வழியாக அதை பற்றி கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று சிம்சோன் நினைத்து கொண்டான் இல்லையா? சிம்சோன் என்ன பண்ணுறான், எனக்கு அதுதான் வேணும், அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்ன்றான். அவன் என்ன பண்ணுறான்னு பாரு. அதுக்கப்புறம் அவன் போய் அந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொடுக்குறான். இதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் கல்யாணம் பண்ணி இல்லையா? ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அவன் திரும்பி என்ன பண்ணுறான், இஸ்ரவேலுக்கு வந்துட்டு திருப்பி போகும்போதே அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தனுக்கு தன்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. கோபப்பட்டு அந்த ஊரையே என்ன பண்ணுறான், அழிச்சு போடுறான். அப்போ தான் 300 நரிகளை பிடித்து 2 வாளையும் கட்டி அந்த ஊரையே வயல் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், எரிச்சு போடுறான். 300 நரியை பிடிச்சிருக்கானா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பார், எவ்வளோ ஒரு பலசாலியாக இருப்பான். இதெல்லாம் எப்படிப்பட்டது? தேவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அவன் தவறாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை இழந்து போனவனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனதை அவனுக்கு தெரியவே இல்லை. ஆவியானவர் எப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சோம்னா அவர் போகிறதே தெரியாது, நம்மளை விட்டு போயிடுவார் அவர். ஏன்னா ஒரு பரிசுத்த தேவன். இவன் இது மாத்திரம் பத்தாதுன்னு சொல்லி சிம்சோன் என்ன பண்றாருன்னா, அவர் அங்கிருந்து இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு 2 இடத்துல மாத்திரம் சிம்சோன்னு ஜெபம் பண்றாரு. 2 இடத்துல தான் ஜெபம் பண்றாரு சிம்சோன். அந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனுக்காக தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ளணும்னு தான் ஏசப்பா கிட்ட மன்றாடுறாரு. அது நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கு. 15-18 இங்கிலீஷ்ல யாராச்சும் படிங்களேன். And he was very thirsty, and he called on the Lord and said, Thou hast granted this great deliverance by the hand of thy servant, and shall now I die of thirst and fall into the hands of the uncircumcised? இங்க பாத்தியா, இங்க பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அவன் சாக போறான், தண்ணி இல்லாம சாக போறனே, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஜெபம் பண்றான். இன்னொரு இடத்துல ஜெபம் பண்றான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி. எத்தனை டைம் ஜெபம் பண்றான்? ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள ஜெபம் பண்றான். செகண்ட் டைமும் அதே தான். என்ன பண்றான்? மற்றவங்களை கொல்லணும், நானே என்னுடைய என்ன பண்ணும், அவங்கள கொண்டுட்டு நானும் செத்து போயிடுறேன்னு சொல்லி சிம்சோன் நினைக்கிறான் இல்லையா?
இங்க பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு பாரு. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய கண்களின் நிமித்தம், தான் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி போனதும், ஆவியானவர் அவனை விட்டு போனதுமே தெரியாதபடிக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். கடைசியில் அவன் மரிச்சும் போறான். எப்படி மரிச்சு போறான்? சூசைட் அட்டெம்ப்ட். சூசைட் இல்லையா? சூசைட். அப்போ சூசைட் பண்ணி ஒரு மனிதன் சாகுறான். அதான் ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 23ல சொல்றோம் இல்லையா, for the wages of sin is death. லாஸ்டா சாம்சன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையில சிம்சோனை போல் இராதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சிம்சோனுடைய வயசு ஒரு யங்ஸ்டர் தான், ஒரு டீனேஜ் தான். இங்க பைபிள் அதே இன்னொரு கேரக்டர் இருக்கு. அவர் தான் நம்ம யோசேப்பு. The slave became a second in command. The slave became a second in command. இஜிப்ட்ல ஒரு ஸ்லேவா போறாரு இல்லையா? ஒரு ஸ்லேவா போறாரு. யாரு? யோசேப்பு. யோசேப்பு காரியம் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ற பையன், அப்பாக்கு செல்லமான பையன். அப்பா மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகமா நேசிக்கிற ஒரு மகனா இருக்கிறாரு இல்லையா? அவருக்கு தான் புது வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே என்ன வந்துடுது? பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாமே வருது யோசேப்பு மேலே வருது. யோசேப்பு மேலே வந்தால் கண்டிப்பாக அவங்க அப்பா மேலேயும் வந்திருக்கும். எனக்கு கொடுக்கல, அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, கண்டிப்பாக அந்த கேள்வி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கும் அதே வயசு தான், சிம்சோனுக்கும் அதே வயசு தான். சிம்சோன் பாவத்தில் அவன் பாவத்தை தேடியே போகிறான். நீங்கள் பார்க்கும்பொழுது வசனங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. இவன் போற இடம்லாம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். யாரு? சிம்சோன் இல்லையா? ஆனா இங்க யோசேப்பு பார்க்கும் பொழுது போத்திபார் வீட்டில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ், சூப்பரான ஒரு இடம். போத்திபாரோட அரண்மனையில் வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு தேவையான எல்லாமே இருக்கு இல்லையா? அவன் ரொம்ப அழகாவும் இருக்கிறான். ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் சிம்சோன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இல்லையா? அவனும் ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பான் இல்லையா? அவன் டாலாக நல்லா ஹேண்ட்ஸமாக இருந்திருப்பான். சிம்சோனும் இங்கே யோசேப்பும் அதே போல தான். யோசேப்பும் பைபிளில் வசனமே இருக்கு, அவன் ரொம்ப ரூபமாக ரொம்ப அழகாக இருந்த ஒரு ஆளுன்னு சொல்லி. இங்கே சிம்சோன் யோசேப்பு பார்க்கும் பொழுது போத்திபாருடைய மனைவி தன்னோடு பாவம் செய்யணும்னு சொல்லும் பொழுது யோசேப்பு என்ன பண்ணுறாரு? ஓடுறாரு. தன்னுடைய துணியை விட்டுட்டு ஓடி போகிறாரு. ஆனால் இங்கே சிம்சோன் என்ன பண்ணுறான்? தப்பு செய்கிறான். ஆனால் இங்கே யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து பாவத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுறான்? ஓடி போகிறான். இங்கே 2 பேர்த்துக்கும் ஒரே வயசு தான். 2 பேரும் ஒரே தேவனை தான் வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா? 2 பேருமே தேவனை பார்த்ததில்லை இல்லையா? ஆனால் சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். இங்கே யோசேப்பு தேவன் இருக்கிறாரு, யாக்கோபோட தேவன், அதாவது என்னுடைய முற்பிதாவின் தேவன் இருக்கிறாரு, அவர் மேல விசுவாசமா இருக்கிறான். அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். யாரு? யோசேப்பு. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. வரலையா? வேர்ஸ் வரலையா? ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே. பட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் இன்டர்னல் லைஃப் அண்ட் த கிரைஸ்ட் ஜீசஸ் ஆர் லார்ட். அதாவது சிம்சோனுக்கு என்ன கிடைச்சு? வேஜஸ் ஆஃப் சின் டெத். இவனுக்கு யோசேப்புக்கு ஒரு நல்ல மரணம். ஆமாவா இல்லையா? சிம்சோனுக்கு சூசைடு. அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நம்ம யோசேப்பா இருக்கணுமா, சிம்சோனா இருக்கணும்? இது ரெண்டுமே நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்மளுடைய இளம் வயதில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். சிம்சோனா வாழலாமா? சிம்சோனா வாழ்ந்தேன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். யூ வில் பி த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். தேவனை இழந்து போவேன்.
உன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவ, உன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போவ. ஆனா யோசேப்பா வாழும் பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து தேவனுக்காக ஓடும் பொழுது, தேவனை சார்ந்து வாழும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது யோசேப்பு போல நம்ம என்ன பண்ணலாம்? செழிப்பா இருக்கலாம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். கடைசி காலம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் எப்படி இருக்குது? கையிலேயே தான் இருக்கு. மொபைல்ல நம்மளுடைய பாவம் கையிலேயே தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. உன்னுடைய தாய் தகப்பன் பார்க்குறாங்க பார்க்கல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்? தேவனோடு சார்ந்து போகும்போது, தேவனை விட்டு நீங்க விலகி போனீங்கன்னா அவர் உங்க கூட இருக்க மாட்டார். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, தாவீது தன் கண்ணின் நிச்சயம் நிமித்தம் பாவம் செஞ்சான், அது நிமித்தம் கொலை செய்யறான். அவன் நினைச்சிட்டு இருந்தா யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அது நிமித்தம் தேவனுடைய தாவீதோட ஜெபத்தை ஏசப்பா என்ன பண்ணல? கேட்கல, கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார். இங்க அதே மாதிரிதான். இங்க சிம்சோனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு போனது அவனுக்கு தெரியாம இருந்ததுனால அவன் என்ன பண்றானா, எழுந்து திருப்பி சண்டைக்கு போறேன் அப்படின்னு. அவனை பிடிச்சவன என்ன பண்ணாங்கன்னா கண் எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம வசனம் என்ன படிச்சோம்? அவனுடைய கண்களுக்கு அவள் எப்படி இருந்தா? இன்பமா இருந்தாங்க. ஆனா பிடிச்சவனே அவனோட கண்ணை தான் எடுத்தாங்க. பிடிச்சவன முதல்ல என்ன பண்ணாங்க? அவனுடைய கண்ணை தான் எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அவனை பிடிச்சோடனே அவன் வாயினாலே அவனே கெட்டு போனான் ஏசப்பாக்கு இல்லையா. என் கண்களுக்கு அவ ரொம்ப இனிமையா இருக்கா. அவனை பிடிச்சோடனே கையை காலை எதையும் வெட்டல, பிடிச்சோடனே கண்ணை நோண்டிட்டாங்க. நம்மளுடைய பாவத்துக்கு சம்பளம் மரணம் இல்லையா. ஸோ தேவன் நம்மளோட இடைப்படணும்னா நம்மளுடைய பாவம், அந்தரங்க பாவத்திலேருந்து நம்ம வெளிவரணும். ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போங்கப்பா. இப்போ ப்ரெசன்ட், இப்போ நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்லேவ் டு த ஸ்மார்ட் ஃபோன்ஸ். எப்பொழுதுமே 24 hours ஸ்மார்ட் ஃபோன் தான். நான் என்னோட லைஃப் சொல்கிறேனே, நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர், நான் பெரிய முடி வளர்க்கணும்னு ஆசை. நல்ல பெரிய முடி வளர்த்துருப்பேன். பெரிய முடி வளர்த்து இவ்வளோ பெரிய போனிடெயில் போட்டிருப்பேன், இங்கே கொண்டை போட்டிருப்பேன். என்னுடைய டாட்டர் வச்சுருக்காலே அவளை விட பெரிய முடி வச்சுருப்பேன். சரியா? தாடி இங்கே மட்டும் வச்சுருப்பேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தாடி இருக்கும், மீசை இருக்காது. இங்கே மட்டும் கோட்டின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் வச்சுருப்பேன். காதில் ஸ்டட்டு போட்டிருப்பேன், 2 கையிலையும் பேண்டு போட்டிருப்பேன், ஒயர் சுற்றி இருப்பேன் கையில். பேண்ட்டு இடுப்புக்கு கீழே இருக்கும். சரியா? பேண்ட்டு இடுப்புக்கு கீழே இருக்கும். டிஷர்ட்டு ஷார்ட் டிஷர்ட் தான் போடுவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கோயம்புத்தூருக்குள்ள. புரிஞ்சுச்சா? தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். இத்தனைக்கும் சண்டே சர்ச்சுக்கு போவேன். எப்படி போவேன் தெரியுமா? அதே மாதிரி தான் போவேன். ஏன்னா ஒரு பாஸ்டர் கேள்வி கேட்டது கிடையாது. ஏன்டா முடி வச்சிருக்கிற, ஏன் கம்மல் போட்டிருக்க, ஏன் தாடி இப்படி இருக்கு, ஒருத்தனும் கேள்வி கேட்டதில்லை. இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் சேர்ல தான் உட்காருவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் ஃபர்ஸ்ட்டாக உட்காருவேன். இத்தனைக்கு கேர்சல் லீடர் நான். எப்படி? ஆனா தேவன் ஒரு சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரு, ஒரு சில காலங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் பார்க்குற வரைக்கும் தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் பிடிச்சி இழுப்பாரு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் பாருக்கு போவேன். பாருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கெண்ட் ஆனால் வேற ஆப்ஷன் இருக்காது, பாருக்கு கூட்டிட்டு போவேன். போய் உட்காந்துக்குவேன். ஆனால் குடிக்க மாட்டேன். அவங்க வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவேன். சரியா? சாட்டர்டே பாருக்கு போவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். See, this is all fact இல்லையா? I want to be very frank. நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் எப்படி இருந்தேன், அதனால எனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிச்சு? ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், நான் அவர் கூட மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போடுறாரு. கொரிந்தியன்ஸ்லேருந்து ஒரு வசனம் போடுறாரு. ஆண் மகன் நீளமான முடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனம் போட்டார். I got so irritated, got so pissed off. Immediately நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு, who are you to ask me அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டேன். அவர் என்ன அன்பிளாக் பண்ணிட்டாரு, பிளாக் பண்ணிட்டாரு. அவர் எங்க போனாருன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும்.
அதெல்லாம் நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு நான் போய் யார்ட்டையாச்சும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் தாண்டி வரோம் பாருங்களேன், அப்போதான் தெரியும் தேவனுடைய அன்பு என்னன்னு. நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூரில் சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன். ₹1 இருக்காது. நவண்டியாலேருந்து சிங்காநல்லூர் வரைக்கும் நடந்து போயிருக்கேன். ₹1 இல்லை. அப்போ பஸ்ஸுக்கு ₹2 தான். ஆனால் அதே இடத்துல நான் அப்படி தான் ரொம்ப ஃப்ரீக்கியாக இருப்பேன். இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்பேன், பயங்கர ஃப்ரீக்கியாக இருப்பேன், எமினம் சாங்ஸ் தான் கேட்பேன், கெட்ட கெட்ட வார்த்தையில் பாட்டு கேட்பேன். நான் அதை தான் பாடிட்டு இருப்பேன். ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், ஹெட்செட் போட்டு தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன், பாட்டு கேட்டுட்டு தான் வேலை செய்வேன். ரொம்ப ஃப்ரீக்கியாக இருப்பேன். என் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்காருவான்னு நினச்சி பஸ்ஸில் நான் பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது பொண்ணுன்னு நினச்சிட்டாரு. அந்த ஆள் என் பக்கத்துலேயே உட்காரல. நான் திரும்பி பார்த்தோன்னே தான் அவருக்கு தெரிஞ்சு ஆம்பளைன்னு. அப்புறம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் உங்களை பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து ஆம்பளையாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? ஒரு நாள் வந்துச்சு எனக்கு, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் வரும். அந்த ஹெட்டேக் வந்துச்சுன்னா எனக்கு பேரலைஸ்ட் ஆயிடுவேன். நான் எனக்கு கை கால் வராது, நாக்கு விழுந்து போகும், கண்ணு தெரியாது. அப்பவுமே நான் இப்படி தான் இருந்தேன். தேவனை விட்டு நான் தூரமாக இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்கு போவேன். என்னுடைய பரிசுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில். அப்போது இந்த ஹெட்டேக் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. கை கால் வராது. ஆனால் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்குறோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்குறோம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஹெட்டேக் வந்துச்சுன்னா கை கால் வராது, நாக்கு விழுந்து போகும், பேச முடியாது, ஒரு 24 hours என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, கான்ஷியஸ் இருக்காது, தலை குளிச்சா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இப்படியெல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போதான் யோசித்தேன், ஒருவேளை முடி வளர்த்ததுனால இப்படியெல்லாம் பிரச்சனை வருதோ அப்படின்னு. அது கிடையாது. நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதபடிக்கிறது நிமித்தம் இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணார்னா, ஒரு 13 வயசுல ஊழியத்துக்கு அழைச்சார். அவருக்கு டிமிக்கி கொடுத்து 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 நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கு தேவையானதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில தேவனை மறந்து போயிட்டோம். சிம்சோனை போலதான் நம்மளுடைய கண்களுக்கு எது இனிமையா இருக்குதோ அதை தேடி ஓடுறோம், தேவனை மறந்துட்டோம். சிம்சோன் எதுக்காக அழைக்கப்பட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்த, ஒரு நியாயாதிபதியா இருக்கு. 20 வருஷம் என்ன பண்றாரு சிம்சோன்? இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாரு. அவர் என்ன விசாரிச்சாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச பாவங்கள், நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தேன். அப்புறம் ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தடையாயிட்டே இருக்கு. மைத்ரியை பொண்ணு பார்க்க போகும்பொழுது நான் லாங் ஹேர் வச்சிருந்தேன். பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. போயிட்டேன், காதல ஸ்டட்டு, லாங் ஹேரோட தான் பொண்ணு பார்க்க போனேன். அவங்க அப்பா முடியாதுன்ட்டாரு. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி மைத்திரி தான் என்னுடைய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி அவள் வந்து அநேக காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்து திருப்பி பேப்டிசம் எடுத்து அப்பவுமே தேவனை விட்டு தூரமா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் அவள் மேல கை வச்சது நிமித்தம் என்ன நான் மாத்திக்கிட்டேன். என்னுடைய டெஸ்டிமனி யூடியூப்ல இருக்கு. என்னுடைய மகளுக்கு வந்த காரியங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போற ஒரு காரியம். நான் ரொம்ப நேசிச்சது என்னுடைய மகளை, ரொம்ப நேசிக்கிறது என் மகளை. அவளுக்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து வச்சாரு. அவள் பிறந்து ஒரு 1 week 2 weeksல அவளுக்கு ஒரு வியாதியை வைக்கிறாரு. இந்தியாலேயே யாருக்குமே இல்லைனாங்க டாக்டர்ஸ். 2 லங்ஸுமே ஒர்க் ஆகாது, 24 hours வீசிங் இருக்கும், கோல்டு 24 hours இருக்கும். இந்த டிசீஸை கியூர் பண்ண முடியாது. அவள் 8 வயசுக்கு மேலே 5 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டா, செத்து போயிடுவானாரு டாக்டர். என் குழந்தைய கையில் பிடிச்சிட்டு நான் அழுகிறேன்
நீங்கள் என்னை 13 வயசில் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நான் உங்கள் கூட வந்துடுறேன். 2-3 டெஸ்ட்டு டெல்லிக்கு போச்சு. பிளட் டெஸ்ட் சின்ன ஓடுது. சின்ன பாப்பா அவரோட குதிங்காலில் குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. காலெல்லாம் பெருசு பெருசாக வீங்கிக்கும். தூங்குனாலாம் கண்ணெல்லாம் வீங்கிட்டு இருக்கும். அவளை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கும், அழுவேன். அப்போ தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு 2 டெஸ்ட்டு போச்சு, நெகட்டிவ் ஆச்சு. பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அதை க்யூர் பண்ண முடியாது, நீங்கள் அமெரிக்கா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு டாக்டர். அமெரிக்காவில் தான் வந்து அது ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் அங்கே கூட்டிகிட்டு போனாலும் உங்கள் குழந்தை பொழைக்காது. நான் அதுக்கப்புறமேட்டு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் தனியாக. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய மகளை எனக்கு திருப்பி கொடுங்க. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக நீங்கள் என்ன அழைச்சிங்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மகளை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு ஜெபிச்சேன். 3rd டைம் டெஸ்ட் எடுத்து அதே டெல்லிக்கு போச்சு. பிளட் ரிப்போர்ட் போயிட்டு வரும்பொழுது டாக்டர்ஸ் எனக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்டர் இருப்பாங்க, எங்களை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ரூம்குள்ளே போய் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போகும்பொழுது, அந்த டாக்டர்ஸோட ரூம்குள்ளே போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, உட்காருங்க, நாங்கள் என் மகன் என்னுடைய கையில் இருக்கிறான். அவங்க சொன்னாங்க, சார், இட் இஸ் அ மிராக்கிள். உங்கள் குழந்தைக்கு அந்த டிசீஸ் இல்லை. 99% உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை. பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல் டாட்டர், ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படின்னாங்க. அதே 6 டாக்டர் தான் சொன்னாங்க அந்த குழந்தை செத்து போயிடும்னு. அதே 6 டாக்டரு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு என்னுடைய வாழ்க்கையை தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை அழைச்சாரோ அந்த நோக்கத்திற்கு நான் தேவனுக்கு கையில் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் தேவன் என்ன பண்ணாரு, என்னுடைய மகளை எனக்கு திருப்பி கொடுத்தாரு. அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம். இந்த ஏஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஜ். இந்த ஏஜ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. தேவனும் அப்படிதான், உங்களை கேட்கவே மாட்டார், விட்டுருவாரு, அப்படியே விட்டுருவாரு. ஆனா எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சாருன்னா உங்களால அப்படியும் நகர முடியாது, இப்படியும் நகர முடியாது. அவர் பிடிச்சாருன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நான் மாத்திக்கிட்டேன், என்னுடைய தோற்றத்தை மாத்தினேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய தோற்றத்தை, என்னுடைய வெளி அரங்கத்தை நான் ஃபர்ஸ்ட் என்ன நான் மாத்தினேன். ஃபர்ஸ்ட் கம்மலை கழட்டி போட்டேன், முடிய வெட்டினேன், ஷேவ் பண்ணேன், பேண்ட்டை ஒழுங்கா போட ஆரம்பிச்சேன். முதல்ல இல்லையா, பேண்ட்டை ஒழுங்கா போட ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்தினேன். இன்னைக்கு என் மகளுக்கு 8 வயசாச்சு. இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்கிறா. காரணம் என்னன்னா, நம்மளுடைய தேவன் நம்ம மேல வச்சிருக்க ஒரு நோக்கத்தை அவரு நிறைவேற்ற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டாரு. நமக்கு மரணமும் வராது. யோனா தெரியும் இல்லையா, 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தாரு. நினைவேக்கு போக சொன்னா அவர் எங்க போனாரு, தர்ஷீஸ்க்கு ஓடி போனாரு. யோனாவை வச்சுதான் நினைவே மக்களை மனமாத்தணும் தேவனுடைய சித்தம். ஆனா இவர் எங்க போனாரு, தர்ஷீஸ்க்கு ஓடி போனாரு. ஆனா இவர் தர்ஷீஸ்க்கு போறது யோனாக்கு தெரியும், ஆனா அங்க ஒரு மீன் இருக்குன்னு யோனாக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? ஆனா தேவன் அங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிட்டார். அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா 3 நாள் ஃபாஸ்டிங் அவருக்கு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, லைட்டு கூட இல்லை, மீன் வயிற்றுல 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவர். ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் நினைவே பட்டணத்துக்கு போறேன்னு மீன் வந்து வெளியில போட்டுருச்சு இல்லையா. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருப்பார், உங்களை குறிச்சு ஒரு சித்தம் வச்சிருப்பார் தேவன். அந்த சித்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை விட மாட்டார் தேவன். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வரும். இந்த வயசுல எல்லாமே வரும். இந்த வயசுல எல்லாமே வரும். நான் தான் சொல்றேன் இல்லையா, பாவம் நம்மளோட ஜென்ரேஷன்ல, எங்களோட ஜென்ரேஷன்ல பாவம்லாம் வந்து செஞ்சோம்னா பயப்படுவோம். இப்ப பாவம் செஞ்சா பயமே இல்லை, ஏன்னா அது கையிலேயே இருக்கு இல்லையா. இன்டர்நெட் வேற ஃப்ரீ, நைட்ல வேற ஃப்ரீ டேட்டா, இன்டர்நெட் டேட்டா ஃப்ரீ. நைட்ல எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சாட்டர்டே நைட் ஃபுல்லா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு சண்டே காலையில் சர்ச்சுக்கு வர மாட்டோம். சர்ச்சுக்கு வந்தாலும் தூங்கிடுவோம் இல்லையா. அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம யார் மாதிரி இருக்கணும்,
யோசேப்பு போல இருக்கணும். பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடணும். நமக்கு பாவம் வரும், நம்மளுடைய கண்களின் நிச்சயம் வரும், மாம்சத்தின் நிச்சயம் வரும், பொருளாசை வரும், பேராசை வரும், எல்லாமே வரும். வரும்பொழுது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஸ்லேவ்ஸ் எதுக்காக? ஃபோனுக்கு, ட்ரக்ஸுக்கு, அப்புறம் நம்மளுடைய சம்பாத்தியம், அதாவது நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொனோகிராஃபி, பான் வீடியோஸ். இந்தியா வந்து டாப் 10ல் வந்து இருக்குது. நீங்கள் அந்த ரேஷியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியா வந்து எல்லா கண்ட்ரீஸை விட டாப் 10ல் வந்து இந்தியாவும் இருக்குது. அதில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரிஸும். நான் அந்த இதை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லிஸ்ட் எடுத்து நான் அதை போடலான்ட்டு தான் இருந்த ஸ்லைடில், பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும், ஈவன் 8 years கிட்ஸ் அவங்களும் பார்க்குறாங்க. அந்த சர்வை பார்க்கும்போது போட்டிருக்காங்க ஏஜ் வைஸாக 8 to 12 இவ்வளோ கேட்டகரி, 12 to 16 இவ்வளோ கேட்டகரி. பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த மோஸ்ட் டாப் 10ல் வராங்க. அது நிமித்தம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி தவறான காரியங்கள் பார்க்கும் பொழுது அந்த ரங்கத்தில் பாவம், விபச்சாரம், வேசித்தனம், யார் கூடயும் மிங்கிள் ஆக முடியாது. இந்த மாதிரி பாவத்தில் போகும் பொழுது உங்களுடைய டிப்ரெஷனில் போகிறீங்க. டிப்ரெஷனில் போகும்போது சாத்தான் உங்களே கர்த்தரிடத்துலேருந்து என்ன பண்ணுறான்? பிரிச்சிடுறான். அவனுடைய சத்தம் மாத்திரம்தான் கேட்கும். இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் விலக்கி ஓடணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் விட்டு ஓடணும். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன், உங்களை மாதிரி தான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நானும் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன். செய்யாமல் யாருமே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதெல்லாம் விட்டு போனாதான் உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குது, நித்தியமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறாரு ஒருத்தர், உங்களுக்காக எனக்காகவும் ஒருத்தர் மரிச்சிருக்கிறார். அது யாருன்னா ஏசப்பா. அவரை தவிர உங்களையும் என்னையும் யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அவர் இல்லாமல் நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் வந்துச்சுன்னா அவர் நம்ம கூட இருக்கவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லை. சண்டே சர்ச்சுக்கு போவேன், சாட்டர்டேஸ்ல பார்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் கூட நான் குடிச்சதில்லை. தேவன் அங்கேயும் நான் பாதுகாத்தார். ஒரு நாள் கூட அந்த கிளாஸையும் தொட்டதில்லை, அந்த பாட்டிலையும் தொட்டதில்லை. நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது வேதனையாக இருக்கு. எப்படி நான் அங்கே போனேன்? ஒருவேளை இதெல்லாம் பேசணுன்றதுக்காக தேவன் என்னை முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வச்சாரான்னு எனக்கு தெரியாது. தேவன் ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது நம்ம லேசாக நினச்சிக்க கூடாது. அது என்னத்துக்காக தேவன் சொல்றாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில? இந்த வயசுல நீங்க கேட்கணும். தாவீது உங்க வயசுல தான் கோலியாத்தை என்ன பண்ணாரு? அடிச்சு நவுத்தினாரு இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன்கிட்ட சார்ந்து வாழணும், தேவனோட பற்றி கொள்ளணும், தேவனோட நெருங்கி போகணும். அதிகமான நேரம் பைபிள் ரீடிங்ல இருக்கு. நீங்க கிறிஸ்டியன் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், கிறிஸ்டியன் மெசேஜ் கூட கேட்கலாம், கிறிஸ்டியன் சாங்ஸ் கேட்கலாம். ஆனால் பைபிள் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். இந்த பைபிளில் தான் தேவன் உங்களோடு பேசுவார். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஏசப்பா என் கூட பேசினாரு அப்படின்னு. இந்த வசனம் தான் பேசுங்க கூட. ஏசப்பா இந்த வசனம் மூலியமாக உங்க கூட பேசுவார். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களை அழைச்ச நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த பூமியில் உங்களை என்ன நோக்கத்திற்காக தேவன் சிருஷ்டித்தாருன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல யாருமே நமக்காக ஜீவன் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறாரு, ஏசப்பா மாத்திரம்தான். அதுவும் எப்படி கொடுத்தாரு? உடம்பு முழுவதும் காயம், உடம்பு முழுவதும் காயம், உடம்புல ஃபுல்லா ரத்தமே இல்லை. உடம்பு முழுவதும் காயம், உடம்புல ஃபுல்லா ரத்தம் இல்லை, நிர்வாணமா இருக்கிறார். எப்படி இருக்காரு? நிர்வாணமா இருக்கிறார். உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தம் இல்லையா? உங்களையும் என்னையும் நேசிச்சதுனால அவர் தன்னுடைய அவமானம்,
ஒரு நிர்வாணமா ஒரு 33 வயசு ஒரு மனிதன் கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது ஜீவனோடு இருக்கிறாரு, அவருக்கு நினைவு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அவமானத்தை எப்படி தாங்கியிருப்பாரு? அவர் தான் 5000 பேர்த்துக்கு போஷிக்கிறாரு, ஆமாவா இல்லையா? அந்த 5000 பேரும் அங்க வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்க. இந்த 5000 பேரும் அவர் கையில வாங்கி சாப்பிட்ட அத்தனை பேரும் அங்கதான் இருந்திருப்பாங்க. அவர் நிர்வாணமா இருக்கிறாரு, தன்னுடைய தாய் முன்னாடி நிர்வாணமா இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சாரோ அவங்க முன்னாடி நிர்வாணமா தொங்கிட்டு இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் நிர்வாணமா இருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காக. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவமானம், நிந்தனைகள், வேதனைகள், துக்கம். அவருக்கு கல்வாரி சிலுவையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு துக்கம். ஐயோ, இப்போவாச்சு என்னுடைய பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா, என்னை தேடி வரமாட்டானா அப்படின்னு. அப்பவும் அந்த சிலுவையிலையும் யார நினைச்சாரு ஏசப்பா? உங்களையும் என்னையும் தான் நினைச்சாரே தவிர வேற எதையும் நினைக்கல. அப்ப நம்ம யார போல வாழணும்? ஏசப்பாவை போல வாழணும். பரிசுத்தமா எப்படி வாழணும்? ஏசப்பாவை போல வாழணும். எப்படி பாவத்தை விட்டு ஓடணும்? ஏசப்பாவை போல வாழணும். ஆமாவா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் வரலாம். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். அந்த காரியங்களெல்லாம் விடுங்க, ஒரு ஓரமா வைங்க, தேவனை பிடிச்சுக்குங்க, ஓடுங்க. இது ஒரு ரிலே மாதிரி கிடையாது, 100 மீட்டர்ஸ் தான், ஓடிட்டே தான் இருக்கணும். ரிலேனா வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு நம்ம ஓடிடலாம். ஆனா அப்படி இல்லை. ஏசப்பா வர வரைக்கும் நீங்க உங்களுடைய ஓட்டத்தை நீங்க ஓடிதான் ஆகணும். உங்களுடைய ட்ராக்ல நீங்க மட்டும்தான் ஓட முடியும். உங்களுடைய ட்ராக்கை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஐயோ என்னால ஓட முடியல, நீ ஓடு அப்படின்னு சொல்லி உங்க தம்பிக்கு கொடுக்க முடியாது, உங்க அப்பாவுக்கு கொடுக்க முடியாது, உங்க அம்மாவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய ட்ராக்ல ஓடும் பொழுது, அவங்க ட்ராக்ல ஓடும் பொழுதுதான் அவங்க அவங்களுடைய நியாய தீர்ப்பன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். தேவன் உன்னை குறிச்சு உன் தம்பிக்கிட்டேயோ, உங்களை குறிச்சு உங்க அண்ணன்ட்டையோ, உங்களை குறிச்சு உன்னுடைய தகப்பன்ட்டையோ கேட்க மாட்டார். 1-on-1. It is between you and God. It is between you and God. இந்த டைம் வரும்போது அடி வாங்க மாட்டார். நல்லா யோசிச்சுக்குங்க. இந்த டைம் வரும்பொழுது அடி வாங்க மாட்டார். இந்த டைம் வரும்பொழுது அடி கொடுக்கிறவராய் வர போறார். எப்படி வராரு? அடி கொடுக்கிறவரா தான் வராரு. ஏன்னா அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எப்படி வராரு? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அவர் இங்க நிற்கும் போது, அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது, நம்ம செஞ்ச அந்தரங்க பாவங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்லைட்ல தெரியும். அவர் போட்டு காட்டுவார். அப்போ நம்ம அவர் அடிக்க முடியாது, அவர் தான் நம்மளால அடிப்பார். நாட்கள் குறைவா இருக்கு. அவர் எப்ப வேணாலும் வரலாம். என்ன ஒரு ரோல் மாடலா வச்சுக்காதீங்க. நான் பாவி, ஏசப்பா ஒரு ரோல் மாடலா வச்சுக்கோங்க. யோசேப்ப ஒரு ரோல் மாடலா வச்சுக்கோங்க, பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்னு. சிம்சோனை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கோங்க, எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு ஒரு ரோல் மாடல் தான் சிம்சோன். ஒருவேளை அதுக்காக தான் தேவன் அவனை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஒரு பேட் எக்ஸாம்பிள். இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் த பைபிள். சிம்சோன் கோலியாத் காலத்துல இருந்திருந்தாருன்னா கோலியாத்தை ஈஸியா சிம்சோன் என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சிருப்பாரு. தாவீது வந்திருக்க மாட்டார் இல்லையா? ஆனா இங்க பார்க்கும் பொழுது சிம்சோன் ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்காரு. இங்க யோசேப்பு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு. யோசேப்பு ஏன் ஒரு நல்ல அவருடைய வாழ்க்கையில ஃபுல்லா கஷ்டம் இருந்தாலும் அவருடைய அதுக்கப்புறமேட்டு ஒரு செகண்ட் பார்ட் அவருடைய லைஃப்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு சமாதானமான ஒரு மரணத்தை யார் பார்க்கிறா? யோசேப்பு பார்க்கிறாரு. இங்க சிம்சோன் பாத்தீங்கன்னா பழி வாங்குறான் இல்லையா? தன்னுடைய மனைவிய வேற ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்தது நிமித்தம் 1000 பேர்த்த கொள்றான். அங்க இருந்த வயல்ல எரிச்சு போடுறான் சிம்சோன். ஆனா இங்க யோசேப்பு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க அவனை விட்டு போட்டாலும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் யோசேப்பு என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. அதுதான் வித்தியாசம். இங்க சிம்சோன் பாவத்தை தேடி ஓடுறான், இங்க பாவத்தை விட்டு யோசேப்பு ஓடுறான்.
அது நிமித்தம் இங்க அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். யாரு? சிம்சோன். இங்க யோசேப்புக்கு ஒரு நல்ல மரணம், ஒரு நல்ல மரணம். அதுதான் தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். தேவனை சார்ந்து போகும்பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஏசப்பாவுடைய பாதை ரொம்ப கஷ்டமான பாதை தான், ரொம்ப ஈஸியான பாதை கிடையாது. இப்ப பிரசங்கிக்கிறவங்கள ரொம்ப ஈஸியா காட்டுவாங்க, ஆனா அது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான பாதை. பிசாசு நமக்கு தான் பிரச்சனைகள் கொண்டு வருவான். நம்ம கண்களுக்கு தான் எதெல்லாம் வரக்கூடாதோ எல்லாத்தையும் கொண்டு வருவான். அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவை பின்பற்றி ஓடணும். சிலுவையை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். சிலுவையை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். 2 காரியம் கத்துக்கிட்டோம். யோசேப்பு போல பரிசுத்தமா வாழணும், சிம்சோனை போல பரிசுத்தம் இல்லாதபடிக்கு வாழக்கூடாது. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே இயேசப்பா, இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் கர்த்தாவே எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு நீங்க மறுபடியுமாய் வரீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி. இந்த குப்பையும் மண்ணுமாய் இருந்த என்னையும் கர்த்தாவே நீர் எடுத்து இந்த இடத்தில் நிறுத்தினதற்காக நன்றி. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவும் கர்த்தாவே கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் ஆண்டவரே கை கொள்ளவும் ஆண்டவரே அவர்களோடு நீர் ஆண்டவரே கைப்பிடித்து நடத்துமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் சிம்சோனை போல் வாழாதபடிக்கு யோசேப்பு போல பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடத்தக்கதான கிருபையை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்தில் யாருமே ஒரு ரோல் மாடல் கிடையாது ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். ஏசப்பா, உங்களுடைய ரோல் மாடல் தான் கர்த்தாவே. நாங்களும் உங்களை போல பரிசுத்தமாக வாழணும் ஏசப்பா. நாங்களும் உங்களை போல அன்பாக இருக்கணும் ஏசப்பா. நாங்களும் உங்களை போல மன்னிக்கணும் ஏசப்பா. மற்றவங்களை எங்களுக்கு எந்த ஒரு கிரட்ஜும் யார் மேலேயும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கணும் ஏசப்பா, மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மீதி உள்ள நேரங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீரா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.